ஹலோ டாக்டர் ரவி, என்ன இவ்வளவு தூரம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்கள விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க தானே இப்ப அதிகமாயிட்டாங்க. உங்களுக்கே அந்த நிலைமை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பட்ட பகல்ல என் கிளினிக்குள்ள பூந்து கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான். நீங்க ஒரு டாக்டர், அதுவும் ஏன் ஃபேமிலி டாக்டர், இத்தனை நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் பண்றதா? ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ரிப்போர்ட்ல அவனை பத்தி என்ன எழுதி கொடுத்திருக்கீங்க? அவனை நான் சரியா பாக்கல, ஆனா அவன் கூட ஒரு நாய் இருக்கும். அது எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். நீங்க சொல்ற ஆளை பத்தி ஏற்கனவே கிரைம் பிரான்ச்சுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன். தேங்க்யூ நிர்மலா. எங்க புறப்பட்டீங்க? அடையார்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கமா தான் போறேன், வாங்க டிராப் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் கார் நிறுத்துங்க ரவி. ஸ்டாப். என்ன நிர்மலா? உங்க வீட்டுல ஒருத்தன் திருடிட்டு ஓடினப்போ அவன் மோட்டார் சைக்கிள் பின்னாடி ஒரு நாய் உட்கார்ந்து இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது அந்த நாய் தானே? பாருங்க. அது மாதிரி தான் தெரியுது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியல. வாங்க போய் பார்க்கலாம். We are from Africa. ஆனா நாங்க தமிழ் ஆளுங்க. என் பேரு சிக்குருமா, இது என் பொண்ணு கரிக்குருமா. சாருக்கு ஆப்பிரிக்காவுல மிலிட்டரி ஹோட்டல. எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேரை வச்சுதான். ஆளுதான் ஒரு மாதிரி, ஆனா ரொம்ப புத்திசாலி. இது 10 மாச குழந்தை, இது 11வது மாசம் வெளியே வந்தவன அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கடைக்கு வந்திருக்கிறோம். பையா ஐயா கவனி, அப்படி போங்க. ஓ தேங்க்யூ. மெதுவாம்மா, மெதுவா. வாங்க இன்ஸ்பெக்டர்மா, என்ன வேணும்? இதுக்கு பில் போடுங்க. என்னங்க சார் பில்லு? எங்கப்பா வாச்சு? இங்கதான் சார் வச்சிருந்தேன். இங்க வச்சு அப்படி காணாம போகும். என்ன ஆச்சரியமா இருக்கு என்னப்பா, என்ன விஷயம்? சார்? இங்க வச்சிருந்த எலக்ட்ரானிக் வாட்ச காணோம் சார். சார் இங்க இருந்து டிரான்சிஸ்டர் காணோம் சார். இங்க இருந்த பாத்திரங்களை காணுச்சே. இங்க இருந்த ஆன்டிஸ் பொருட்களை காணோம் சார். யாரையும் வெளிய விடாதீங்க, எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். மேடம், திருடனை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்க பல பொருள் காணாம போயிருக்கு. அதுல ஒண்ணு ஒரு புதுமையான டைம் பீஸ். அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்படி அடிக்கும் போது திருடன் தானா மாட்டிக்குவான். வாட் ஹேப்பன் கரிக்குருமா? ஐயோ, ஆடி ஓடினா புள்ள ஈஸியா பிறக்கும் டாக்டர் சொன்னாரு. அதான் உன்னை வாக்கிங்ல ஷாப்பிங் கூட்டியாந்த. நீ இங்கேயே பெத்து விடுவ போல இருக்குதே. What can you do? புள்ளைய பெத்து விடு. ஐயோ, டையோட போகுது. எல்லாரும் சாப்பிட போறாங்க. குழந்தைய பக்கத்துல நர்சிங் இருக்குதா? டாக்டர் நிர்மலா, கொஞ்சம் பாத்து கூட்டு வாங்க. பாத்து. டாக்டர் இடியம் என்றதா கவலையில பாத்துக்குவாரு. டாக்ஸி, டாக்ஸி. டிரைவர், அதான் நசிமம் போப்பா. பாத்து. அதே நாயனா. காட் வாங்க ரவி, இவங்களுக்கும் உங்க வீட்டுல திருந்தவனுக்கு நிச்சயம் ஏதாவது சம்பந்தம் இருக்கு. வண்டி எடுங்க. ரவி, கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. போயிட போறாங்க. ஏய் ராமு, எங்க வந்த? போலீஸ், நீங்க ஏன் பயப்படுறீங்க? பொதுவா போலீஸ்னால எல்லாருக்கும் பயந்தானே. தவறு செய்யாதவங்க போலீஸ்க்கு பயப்பட வேண்டிய தேவையில்லையே. பை தி வே, நீங்க டிஸ்கோ டான்சர் ரோசி தானே? ஆமா. இங்க ஒரு நாய் வந்துச்சு, அது எங்க? அது ஓடி போச்சே. ஓஹோ, அது உங்களுக்கு தானே? இல்ல, என்னுடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்ல ஒருத்தருக்கு சொந்தமானது. அவரை நான் சந்திக்க முடியுமா? முடியாதே. ஏன்? அவர் என்னோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வருவாரு, பாப்பாரு, ரசிப்பாரு. மத்தபடி அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ உங்களோட அடுத்த ப்ரோக்ராமுக்கு அவர் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. அப்ப எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, அந்த நாய் ரொம்ப புத்திசாலி. அது கடிச்சா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்த முறை அந்த ரசிகரை சந்திக்கும் போது நிச்சயமா இதை பத்தி சொல்றேன்.
உங்க அடுத்த ப்ரோக்ராம் எப்போ? இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தினரை வரவேற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுல உங்க ப்ரோக்ராமே வச்சுட்டா நல்ல வரவேற்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நாயும் எங்க கை கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே. ஐம் சாரி, உங்க ரிஹர்சல் பாதியில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வரேன். பீஜப்பூர் இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகை. இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகிறார். இவருக்கு ஹோட்டல் தில்புகாரில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வரவேற்பு நிகழ்ச்சியின் போது டிஸ்கோ டான்சர் ரோசியின் நடனம் நடைபெறும். நடனம் முடிந்ததும் அவர் அணிந்திருக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பறவை சொத்தான வைர நெக்லஸை மியூசியத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். இந்த படத்தில் அவர் அணிந்திருப்பதுதான் அந்த வைர நெக்லஸ். அருமையான நெக்லஸ். அப்பா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அழகாத்தாமா இருக்கும். நெக்லஸ் மேல உன் கண்ணு விழுந்துச்சு. ஆமாப்பா, சும்மா 5க்கும் 10க்கும் அலையறத விட இந்த மாதிரி பெருசா ஒண்ணு பிளான் பண்ணிட்டா பிரச்சனையே இல்ல பாருங்க. இது மியூசியத்துக்கு போற அன்பளிப்பமா? இது மியூசியத்துக்கு போய் ஜனங்க பார்த்து ஒண்ணு ஆக போறது இல்ல. இது நமக்கு கிடைச்சா எத்தனையோ காரியங்கள் நடக்கும். நல்லா யோசனை பண்ணி செய்யி. இத பாருங்கப்பா, நான் இல்லாதவங்களை கொள்ள அடிக்கல, இருக்கிறவங்க கழுத்துல தான் கை வைக்க போறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அங்க ரோசியின் நடனம் நடக்க போகுது. அது எனக்கு ரொம்ப சாதகமான சந்தர்ப்பம். மிஸ் நிர்மலா, நெக்லஸ்க்கு பிரமாதமா விளம்பரம் கொடுத்துட்டு இப்படி ஒரு போலி வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அவன் வராம போயிட்டா? அவன் திருட வரலனாலும் நிச்சயமா ரோசி டான்ஸ் பக்கம் வருவான். அப்ப ரோசி அவனை எனக்கு அறிமுகப்படுத்துவா, அடையாளம் தெரிஞ்சுக்கலாம்.
ஆட்டமே உன்வசம் உனது ஆட்டமே நவரசம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க செக் பண்ண போறோம். செக் பண்ணி முடிச்ச பிறகு தான் எல்லாரும் வெளிய போக முடியும். 203 208 check everybody. எஸ் மேடம். விலகுங்கப்பா. டல். ரோசி, நீ சொன்ன ரசிகர் அந்த கூட்டத்துல இருக்கற பாரு. இல்ல, ஏன் வரலன்னு தெரியல. ஓகே, you can go. போங்க சரு, எனக்கு டைமே போச்சு. ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாய். பாய். பாபுவா, இது என்ன வேஷம்? நீ வரலன்னு நினைச்சேன். வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன். அவங்க உங்ககிட்ட இருக்கிற நாய் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வா. நோ, அவ சாதாரண ஆள் இல்லை. உன் சுரேஷ பார்க்க முடியாம அந்த வீட்டுக்கு கட்டுக்காவலை வச்சதே அவதான். அவ கேக்குறான்னு சொல்லி என் ராமு கொடுத்துட்டு அதை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. அதனால ராமுக்கு சொந்தக்காரன் நான் தான் எந்த காலத்திலயும் அவகிட்ட சொல்லிடாது. ஓகே? ஓ மை காட். டாக்டர், நெக்லஸ் திருடவன் தப்பிக்கிறதுக்காக இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். நான் இங்க செக் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க புறப்படுங்க. ஓகே. நீங்க வாங்க. ஓ காட். நல்ல வேளை உயிர் இருக்கு. சரி. யாருப்பா இந்த பொண்ணு? அம்மா, கார்ல வரும்போது குறுக்க விழுந்து அடிபட்டுட்டா. மயக்கம் தெளிய ஊசி போட்டிருக்கேன். உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. நோ, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஏன்பா காரை பார்த்து ஓட்டக்கூடாது? நான் பார்த்துதாம்மா ஓட்டினேன். இவதான் பார்க்காம வந்து விழுந்துட்டா. என்னமோ சரியா போச்சு. நீ வந்து ஒரு வாய் சாப்பிடுவா. மயக்கம் தெளிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த பொண்ணு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து எழுப்பு. சரிம்மா. அம்மா, அம்மா, அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சுமா. ஆமா, வாங்க. நான் இங்க இருக்கேன். நீங்க யாரு? நான் இங்க எப்படி வந்தேன்? வந்து நான் கார்ல வரும்போது நீ குறுக்க வந்து விழுந்துட்ட. நல்ல வேலைமா, என் மகன் டாக்டரா இருந்ததுனால உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்து. ஆமா, இப்போ சொல்லு, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? நான் யாரு? என் வீடு எங்க இருக்கு? என்ன நீ நான் கேட்டதே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. என் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. நான் எப்படி உங்க கார்ல வந்து விழுந்தேன்னு எனக்கு நினைவில்ல. என்னது? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாங்க, என் கடந்த காலமே இருட்டாயிடுச்சு. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஞாபகத்தை கொடுங்க டாக்டர், எனக்கு ஞாபகத்தை கொடுங்க ப்ளீஸ். என்னப்பா இதெல்லாம்? அடிபட்ட அதிர்ச்சியில இந்த பொண்ணு கடந்த காலத்தை மறந்துட்டா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த வியாதிக்கு அம்னீஷியான்னு பேரு. இதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருந்துட்டு போட்டுமே. சரிப்பா, இத பாருமா, உனக்கு மறுபடியும் நினைவு திரும்பி உன் சொந்தக்காரங்க ஞாபகம் வந்து அவங்க கூட நீ போய் சேர்ற வரைக்கும் இப்ப கூடவே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல தண்டச்சோறு திங்க நான் தயாரா இல்ல. உங்களுக்கு உதவியா இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் செய்வேன். தாராளமா செய்யுமா. ஆண்டி, கிச்சன் எங்க இருக்கு? இன்னைக்கு டீ நான் தான் போடுவேன். ஆமா போல.
ஏய் ஏய் என்ன பண்ற நீ? துணி துணி துணி. அதெல்லாம் பீரோல எடுத்து போட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு Dress எடுத்து கொடு. ம், ம், சீக்கிரம். ம், அதுல இல்ல. ம். அதுலதான். சரிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, எனக்கு பிடிச்ச கலரே செலக்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, நம்ம 2 பேரும் டேஸ்டும் ஒண்ணாவே இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்களும் உங்க அம்மாவும் என் மேல காட்டுற அறிவையும் பாசத்தையும் பார்க்கும்போது எனக்கு கடந்த கால ஞாபகம் வராமலே இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? உனக்கு கடந்த கால நினைவுகள் வரவும் கூடாது, நீ என்னை விட்டு பிரியவும் கூடாது. என் ஆசையும் அதுதான். மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ரவி. என்ன நிர்மலா, குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ்டர் ரவி, அந்த நெக்லஸ் விஷயமா துருவி துருவி விசாரிச்சுட்டேன். சம்பந்தப்பட்டவங்களையும் ஹோட்டலையும் ஒரு தடவைக்கு 10 தடவை சோதிச்சுட்டேன், கிடைக்கவே இல்ல. ஐ see. நான் இன்னும் சோதனை நடத்தாதவங்க 2 பேர் தான். யார் இது? ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நான். என்ன நிர்மலா, விளையாடுறீங்களா? உண்மைதான் சொல்றேன் மிஸ்டர் ரவி. திருடினவங்க அதை உங்க பாக்கெட்ல போட்டு தப்பி இருக்கணும், இல்ல என் பாக்கெட்ல போட்டு ஓடி இருக்கணும். என் பாக்கெட்ல இல்ல, உங்க பாக்கெட்ல. தாராளமா பாருங்க. நான் போட்டிருந்த Dress எடுத்துட்டு வா. ம். மிஸ்டர் ரவி, இவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆம், இவ வந்து என்னோட வருங்கால மனைவி. தற்சமயம் காதலி. எஸ் எஸ். பெரியவங்க சம்மதத்தோட தானே? நிச்சயமா, அம்மா பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அழைச்சிட்டு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இதுல இல்ல. ஆல்ரைட், அப்புறம் பார்க்கலாம். பேரு? நான் சொல்றேன். தட்வானி. நோ, கலைவாணி. கலைவாணி. பெருங்குழப்பம். அது பேரோட முடிஞ்சிட்டா சரி. எதுக்காக என்ன பத்தி நான் உண்மைகளை மறைச்சீங்க? நீ என்னை விட்டு பிரிஞ்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை பத்தின உண்மைகளை நான் போலீஸ் கிட்ட சொல்லல. டாக்டர், டாக்டர், இனிமே எல்லாமே எனக்கு நீங்கதான். எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்பே அன்பே நான் உன் அன்பே சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட இங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும் எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்பேன் அன்பே நான் உன் அன்பே சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட எங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும்
மாடிதனில் விழ மயக்கங்கள் வர எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்றேன் அன்பே நான் உன் அன்பே சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட இங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும் நீர் கொண்டு நீந்தும் கார்மேகமே நான் தானே உந்தன் ஆகாயமே நான் என்ன சொல்ல ஏகாந்தமே நாம் காணும் கோலம் ஏராளமே சீராட்டுவே பாராட்டுவேன் இளமையின் ரதம் வலம் வரும் நிதம் இளமையின் ரதம் வலம் வரும் நிதம் எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்பே அன்பே நான் உன் அன்பே சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட எங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும் லா 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 ஏய் இங்க பாத்தியா உன் போட்டோ பத்திரிக்கையில வந்திருக்கு. இந்த படத்தில் காணும் பெண் சுயநினைவை இழந்திருக்கிறாள். இந்தாப்பா. யார் கொடுத்திருப்பா இந்த விளம்பரத்தை? அதான் எனக்கும் தெரியல. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா? கவலைப்படாதீங்க, என்ன தேடி யாரும் வர மாட்டாங்க. உனக்கு தான் கடந்த காலம் மறந்து போச்சே, யாரும் வரமாட்டாங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? கடந்த காலம் தான் மறந்து போச்சு, ஆனா உள்மனசுன்னு ஒண்ணு இருக்கே, அது உங்களை தவிர வேற யாரும் ஆதரவில்லைன்னு சொல்லுது. உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. வாங்க வாங்க வாங்க. ஏன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க? இந்த பொண்ணை பத்தின எல்லா விவரங்களையும் உங்க அம்மா தான் சொன்னாங்க. பேப்பர்ல அந்த விளம்பரத்தையே நான் தான் கொடுத்தேன். இவளை கூட்டிட்டு போக இவ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. வாங்க. இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. டோன்ட் ஷவுட். இவங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க தான் சொல்லணுமே தவிர நீ சொல்லக்கூடாது. இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஓகே நிர்மலா, ஆனா அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன உறவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் ரவி, I'm a போலீஸ் ஆபீசர். ஆதாரங்கள் இல்லாம அவ்வளவு சீக்கிரமா ஒரு பொண்ணை கண்டவங்க கிட்ட ஒப்படைச்சிட மாட்டேன். நான் தான் சொல்றேனே, இவங்க எனக்கு தெரியாதுன்னு. இவங்க என்ன ஏமாத்துறாங்க. அதை எப்படி உன்னால சொல்ல முடியும்? கடந்த காலத்து அடியோட மறந்தவ, உறவுக்காரங்களை பத்தி ஒரு விவரமும் தெரியாதவ, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா இவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றேன்னா, ஏமாத்துறது இவங்க இல்ல, நீதான். உண்மையை சொன்னா நெக்லஸ் திருடினது நான் தான் ஒத்துக்க வேண்டியிருக்கும். நான் ஒரு திருடின்னு தெரிஞ்சா என் மேல உயிரையே வச்சிருக்கிற ரவி கண்டிப்பா என்ன வெறுத்துருவாரு. நான் அவரை இழக்க கூடாது, இழக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்றதுக்கு
ஒண்ணுமே இல்ல. நான் தான் கடந்த காலத்தை மறந்து விடாச்சு. நான் உங்களோட போயிட்டா ஆகணும். புறப்படுங்க. கடவுள் கடந்த 2 நாளா எனக்கு அளவு கடந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் உங்க மூலமா கொடுத்தாரு. அப்பவே எனக்கு தெரியும் இதுக்கு பின்னால தாங்க முடியாத வேதனையும் துக்கமும் மறைஞ்சிருக்குன்னு. ரவி, I love you. I do love you. நல்லா பாரு ராதா, இந்த வீட்ல நடந்த சம்பவங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இல்ல. அப்போ உன்னை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்? நீ வாழ்ந்து வளர்ந்த இடத்துக்கு வந்து உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலனா இது அம்னீஷியாவோட உச்சகட்டம். அதை தீர்மானிக்க வேண்டியது டாக்டர். அத பத்தி கவலைப்பட வேண்டியது என் சொந்தக்காரங்க. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டீங்கல்ல, முறுக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எதை முறுக்கி? உங்க ஜடைய. அத நான் காலையிலே முறுக்கி கொண்டே போட்டுட்டேனே. அது அவிழ்ந்து விழறதுக்குள்ள ஒழுங்கா வீடு போய் சேருங்க. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் வேற ஏதாவது உதவி செய்யணுமா? டாக்டர் ரவியை நான் பார்க்கணும். அதுக்கு உதவி செய்ய முடியுமா? இத பாருமா, எனக்கு போலீஸ்ல தான் உத்தியோகம். நீ சொல்ற வேலையெல்லாம் எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. அப்படின்னா ஏன் கேட்கணும்? கடைசி ஆசை என்னன்னு தூக்கு கைதியை கேக்குறோம். அவன் ஜீனத்தவனை கொண்டு வர முடியுமா? ஓகே, தேங்க்யூ. நீங்க போகலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நிச்சயமா மேடம். இப்ப நாம ஒரு விஷயத்துக்கு வருவோமா? சம்பந்தமே இல்லாத என்ன உங்க சொந்தக்காரின்னு சொல்லி எது கழிச்சிட்டு வந்தீங்க? நீ ரொம்ப புத்திசாலி ராதா. கடந்த காலம் மறந்து போன மாதிரி மத்தவங்க கிட்ட போட்ட வேஷத்தை மறுபடியும் தொடராம பழிச்சுன்னு விஷயத்துக்கு வந்துட்டியே. சீனண்ணா சொல்லு. ராதா, நீ ஆம்பளை வேஷத்துல நடத்தினிய திருட்டு விளையாடல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சீட்டிங் மார்க்கெட்ல நீ ஒரு ஜெகஜால ஜித்தி சகலகலா வள்ளி. கடைசியா நெக்லஸ் ஹோட்டல்ல அடிச்சியே, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். Am I correct? அதான் என் ஜாதகத்தையே சொல்றீங்களே. சொல்லுங்க. இந்த அழகான புத்திசாலி கிட்ட அபாரமான திறமை இருக்கு. ஆனா அது 500க்கும் 1000க்கும் அநியாயமா செலவாயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் உன்னை ஒரு பெரிய காரியத்துக்கு பயன்படுத்தலாம்னு முடிவெடுத்தோம். அதுக்காக உனக்கு ஒரு பெரிய தொகையை அன்பளிப்பா தர இருக்கும். திருட்டா, பெரட்டா, கொள்ளையா, கொலையா? கடைசியா சொன்னியே அந்த 2 எழுத்து காரியம் தான். கொலையா? என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. நிச்சயமா உன்னால முடியாது. எனக்கு இருக்கிற சொந்தம் நீங்க 2 பேர் தான். உங்க தலையில அடிச்சு சொல்றேன், என்னால முடியாது. என்னடா பண்ற? உனக்கு இருக்கிற 2 சொந்தம் யாருங்கறத காட்டட்டுமா? செய். அட பாவிங்களா, இவனை எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? இருக்கிற இடத்தையும் சொல்றோம், உன்னையும் அவங்களோட அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு முன்னால நாங்க சொன்ன சின்ன காரியத்தை நோ, என்னால முடியாது. முடியாதுன்னு சொன்னேன். உன்னை வளர்த்த நாயையும் உன் மேல பாசமா இருக்கிற அந்த நல்லவனையும் 2 பேரையும் சின்ன பின்னமா சாகடிப்போம். என்ன சொல்றேன்? ஓகே? சொல்லுங்க, நான் யாரை கொல்லணும்? Come on, see this photo. இந்த அம்மா முகத்தை பார்த்தாலே இவ்வளவு தெய்வீகமா இருக்கு. இவங்களை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அத உன் துப்பாக்கி கிட்ட சொன்னாதான் அது வெடிக்குமா? சொல்லலன்னா வேண்டாம். ஆமா, இந்த அம்மாவை உங்களால கொல்ல முடியாதா? கட்டெரும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவோம். ஆனா கைக்கு விலங்கு வந்துடுமேன்னு பயம். அப்போ என் கைக்கு மட்டும் விலங்கு வராதா? வராது. காரணம், பல வருஷங்களா அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் தான் பகை. அதனால நாங்க நெருங்க முடியல. நீ ஒரு பொண்ணு, அதுலயும் புத்திசாலி. நீ நினைச்சா காரியத்தை சுலபமா முடிக்கலாம். ஓகே, இந்த அம்மாவை பத்தின விவரங்கள்? பல வருஷங்களுக்கு முன்னாடி புருஷனையும் 3 பெண் குழந்தைகளையும் பறிகொடுத்துட்டு சாதாரண நிலைமையில் இருந்தா. திடீர்னு கோடீஸ்வரியாகி யாரோ ஒரு அநாத பையனை ஆதரிச்சுட்டு இருக்கா. இப்ப அவ இருக்கிற செட்டப்ப பாத்துக்க. ஓ,
ஸ்டாப். எஸ், இவளை இந்த உலகத்தை விட்டே சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். இந்த காரியத்துல எசக பிசகா சின்னத்தனமா நீ நடந்துகிட்ட நாங்க சிங்களத்தனமா நடந்துக்குவோம். இந்த விஷயத்துல நான் என் புத்தியை நம்பித்தான் இருக்கிறேன். உன்னுடைய மோட்டார் சைக்கிளும் ஆம்பளை ட்ரெஸ்ஸும் அந்த ரூம்ல இருக்கு. டேக் திஸ் கீ. ம். சீனுண்ணா விஜய் தம்பி